சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களின் கடன் வசூல் நடைமுறைகள் நியாயமானதாகவும் மரியாதையாகவும் இரக்கமுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்றும் ரிசர்வ் வங்கியின் நியாயமான நடைமுறை குறியீட்டுடன் கண்டிப்பாக ஒத்து போக வேண்டும் என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உங்களிடம் ஒருவர் கடன் வாங்கி இருக்கிறார் என்றால் அவரிடம் கடன் தொகை வசூலிக்கும் போது நியாயமாக வசூலிக்கவும். அவரிடம் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டாம். மீடியாக்களில் நிறைய பரபரப்பு செய்திகள் பார்க்கிறேன். அது போல நடக்கக்கூடாது. தங்கத்தை அடகு வைத்தவர் அதை திருப்பி மீட்காத பட்சத்தில் ஏலம் விடும்போது முறையாக RBI விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உத்தரவிட்டுள்ளார். வங்கிகள் ஏலம் விடும்போது தங்கத்தை முறையாக ஏலம் விட வேண்டும். வங்கிகள் பொதுவாக RBI விதிகளை பின்பற்றிய தங்கத்தை ஏலம் விடும். ஆனால் சில அடகு கடைகள் அப்படி செய்வது இல்லை. வங்கி அல்லாத அடகு நிறுவனங்கள் சில விதிகளை பின்பற்றுவது இல்லை. அவைகள் ரிசர்வ் வங்கி விதிமுறைகளை பின்பற்றாமல் தங்க நகைகளை ஏலம் விடுகின்றன. அடகு நிறுவனங்கள் இப்படி செய்வது தெரிந்தால் அதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களின் கடன் வசூல் நடைமுறைகள் நியாயமானதாகவும் மரியாதையானதாகவும் இரக்கமுள்ளதாகவும் இருக்க வேண்டும். விதிமுறைகளை பின்பற்றி மட்டுமே நீங்கள் செயல்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆகியவை ஒரே மாதிரியான விதிகளால் வழிநடத்தப்படுகின்றன. இவை RBI கீழே வரவில்லை என்றாலும் ஏலம் விடுவதில் முறையாக RBI விதிகளை கடைபிடிக்க வேண்டும். கடன் வாங்கியவர் தங்க கடனை செலுத்த தவறினால் NBFC-க்கள் மற்றும் வங்கிகளால் தங்கத்தை ஏலம் விடுவதற்கு என்று முக்கியமான விதிகள் செயல்முறைகள் உள்ளன. இந்த செயல்முறைகளை NBFC-க்கள் மற்றும் வங்கிகள் பின்பற்ற வேண்டும். இந்த செயல்கள் கண்காணிக்கப்பட வேண்டும். பொதுவாக தங்கத்தை ஏலம் விடுவதற்கு முன் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். பலமுறை நோட்டீஸ் அனுப்ப வேண்டும். நகைக்கடன் வாங்கியவர் திருப்பி செலுத்த வரவில்லை என்றால் வங்கி அல்லது NBFC ஏலத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆனால் அதை முறையாக வாடிக்கையாளரிடம் தெரிவிக்க வேண்டும். இந்த செயல்முறைகள் மீறப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.